வணக்கம். சாய் மீடியா செய்திகள். உழவர்கரை தொகுதி முழுவதும் அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதி முழுவதும் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மக்களுக்கு பல்வேறு நலப்பணிகள் மற்றும் சமூக பணிகள், நலத்திட்டங்கள் என தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மேலும் அப்பகுதி மக்களுக்கு யாருக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை உடனே வழக்கறிஞர் சசிபாலன் செய்து கொடுத்தும் வருகிறார். இந்த நிலையில் தற்போது உழவர்கரை தொகுதி முழுவதும் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மணிகண்டனுடன் சேர்ந்து இன்று இலவச ஆம்புலன்ஸ் திட்டத்தை வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். கம்பன் நகர் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் முன்னிலையில் ஆம்புலன்ஸ் சேவையை வழக்கறிஞர் சசிபாலன் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தொகுதி முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், சசிபாலன் பேரவை நிர்வாகிகள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கவுன்சிலர் ஹரிதாஸ் அனைவரையும் வரவேற்றார். சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர், இளஞ்செழியன், கிராமப்புற செவிலியர்கள் கலாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மருத்துவர்கள் பாலசுப்ரமணியன், அஸ்மா தலைமை தாங்கி பேசுகையில், உயர் ரத்த அழுத்தம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உயர் ரத்த அழுத்தம் உள்ள பெரியவர்களில் கிட்டத்தட்ட 46% பேர் தங்கள் நிலையை பற்றி அறிந்திருக்கவில்லை. எனவே உலக அளவில் இந்த நிலை பற்றிய விழிப்புணர்வை பரப்புவது முக்கியம். மேலும் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் பிரச்சினைக்கு தீர்வு காணும் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருளான உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடவும் அது நீண்ட காலம் வாழவும் கருத்தை உள்ளடக்கி விளக்க உரையாற்றினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் கூறுகையில், ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடுவது அவசியமாகலாம். ஆயினும் இதுபோன்ற சமயங்களில் டாக்டரின் ஆலோசனையின்றி மாத்திரைகளை மாற்றக்கூடாது என கூறியுள்ளார். நிகழ்ச்சியின் முடிவில் மருந்தாளுநர் சண்முகவேலன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்துள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கோவில் உடனடியாக மீட்க வேண்டும் என நேரு எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2400 சதுர அடி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ளது. இந்த இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்து இங்குள்ள 10க்கும் மேற்பட்ட கடைகளில் வாடகைகளை அரசியல்வாதி பின்புலத்தோடு வசூலித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை கொண்டு முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினருக்கு சொந்தம் என நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய நேரு எம்எல்ஏ, அபகரிப்பாளர்களிடமிருந்து உடனடியாக கோவில் இடத்தை மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்த புகார் அடிப்படையில் புகாரை விசாரித்த அறநிலைத்துறை செயலர் உடனடியாக அபகரிப்பாளரிடம் இருந்து கோவில் இடத்தை மீட்டு கோவிலுக்கு வருமானம் வர வழிவகை செய்ய வேண்டும் என்றும், இது சம்பந்தமான அறிக்கையை 15 தினங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறநிலைத்துறை கமிஷனருக்கு உத்தரவிட்டிருந்ததாக குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு, உத்தரவு அறிக்கை கிடைத்தும் இந்து அறநிலையத்துறை கமிஷனர் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அபகரிப்பாளருக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் விடுமுறையில் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே அபகரிப்பாளருக்கு சாதகமாக செயல்படும் ஆணையர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கோவில் இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பதினொன்றாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 215 மாணவ மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மாணவன் கௌதம் 600க்கு 586 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்தார். மாணவி தயமந்தி
மாணவி தமயந்தி 579 மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்தையும், தர்ஷினி 578 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளார். 500 மதிப்பெண்களுக்கு மேல் 50 மாணவர்களும், 450க்கு மேல் 46 மாணவர்களும், 400க்கு மேல் 60 மாணவர்களும் பெற்றுள்ளனர். புதுவை செல்லப்பெருமாள்பேட்டையில் அமைந்துள்ள விவேகானந்தா வித்யாலயா பள்ளி CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 28 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுவை ஐயங்குட்டிபாளையம் கோபாலன் கடையில் அமைந்துள்ள விவேகானந்தா CBSE பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 83 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழுமத்தினர், தாளாளர் செல்வ கணபதி, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி பாஜக தலைவர், முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்தா CBSE பள்ளி முதல்வர் மேனகா ஆகியோர் பாராட்டினர். புதுச்சேரி PRLC 47 சார்பில் ரோஸ்மா பல் மருத்துவமனையுடன் அரவிந்தர் கண் மருத்துவமனையுடனும் இணைந்து இலவச பல் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி PRLC 47 சார்பில் ரோஸ்மா பல் மருத்துவமனையுடன் அரவிந்தர் கண் மருத்துவமனையும் இணைந்து ஸ்வச் பாரத் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச பல் மற்றும் கண் சிகிச்சை முகாம், துப்புரவு பணியாளர்களுக்கு, புதுவை நகராட்சி ஊழியர்களுக்கும் ரோஸ்மா திருமண நிலையத்தில் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை PRLC 47 தலைவி பிரீனா ராஜேஷ் துவக்கி வைத்தார். செயலாளர் மீனாட்சி RS தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் சாக்சர் கௌரி லட்சுமி நாராயணன் முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் பூடா இயக்குனர் சக்திவேல், புதுவை நகராட்சி ஆர்த்தி மற்றும் நகராட்சி ராமகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மருத்துவ முகாமில் 500 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.Laser Cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.Tailoring Institute மட்டும்தான். So நம்ம Fashion.Tailoring Instituteல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்காங்க.